இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரமா கிடைச்ச குழந்தைய உனக்கா தாமா இழக்க துணிஞ்சிருக்கா. இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ பெரிய தவம் பண்ணிருக்கணுமா. உண்மைதாங்க. ரோஹிணியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா பூரிப்பா இருக்கு. ஏன் பாசத்தை விட அவ பாசம் பெருசுன்னு காட்டிட்டா. நீங்க சொன்ன மாதிரி வரமா கிடைச்ச குழந்தைய வேண்டான்னு முடிவெடுக்க எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும். எனக்காக ரோஹிணி அந்த முடிவுக்கு வந்திருக்கானா அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அம்மா, இந்த குழந்தை இல்லைன்னா என்னம்மா? எனக்கு அவர் இருக்காரு, அவருக்கு நான் இருக்கு. ஆனா உங்களை இழந்துட்டா எங்களால தாங்கிக்க முடியாதும்மா. அதான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். ரோஹிணி, கடவுள் அருளால தப்பா எதுவும் நடக்கல இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். கவலைப்படாதம்மா. ஒரேடியா சென்டிமெண்டா பேசி பாசமழையை பொழியறாங்களே, பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சின்ன மாப்பிள்ள தாம்மா. அவர் தான் ஜோசியர் மேல சந்தேகப்பட்டு சின்னதா ஒரு டிராமா பண்ணி உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தான் சிவனாண்டி இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்தது. குழந்தையை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சது. ஆமத சகலை இல்லனா நாங்க எங்க குழந்தைய இழந்திருப்போம். இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம். இவரை எப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காகலாம் மன்னிச்சு என்னால ஏத்துக்க முடியாது. உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைங்க சால்வ் ஆயிருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன ஈஸ்வரி இது? ரோட்ல போற ஏதோ முன்ன பெண்ண தெரியாதவோ நல்லது பண்ணா கூட அவனை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறோம். இவர் நம்ம மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணாரு, அவர் மேல இவ்வளவு கோவப்படுற. நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா? சரி மாப்பிள்ள, ரோஹிணியை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. ரோஹிணி போமா. வா ரோகு.